ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி பட்டி அக்னி சிறகுகள். இன்றைக்கி 42வது நாள். அவ்யக்தவாணியோட டேட்டு 26/4/84. ஸோ இது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான முரளி. ஸோ இதை பாபா ஒரு வித்தியாசமான மேளா, வித்தியாசமான ஒரு திருவிழான்னு பாபா இதை சொல்கிறாரு. ஸோ இதில் நம்ம ஒவ்வொரு குழந்தைங்களும் நம்ம ஆத்மா ரூபத்தில் அந்த பரமாத்மாவை தேடிட்டு இருந்தோம். துவாபர யுகத்துலேருந்து இந்த நேரத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த சந்திப்புக்காக தான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த தந்தையை சந்திக்கிறதுக்கு தான், அவருடைய அந்த சந்திப்புக்காக தான் இவ்வளோ ஜென்மமாக பக்தி பண்ணோம். அப்போ இந்த சங்கம யுகத்தில் தான், இந்த பாக்கியசாலியான நேரத்தில் தான் நமக்கு பகவானுடைய சந்திக்க அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஸோ இதில் பாபா இந்த சந்திப்பை பற்றி பேசுகிறாரு. இந்த மிலன் பற்றி பாபா பேசுகிறாரு. இது ஒரு வித்தியாசமான மேலை. ஏன்னா இதில் தான் ஆத்மா, விசித்திரமான ஆத்மா அந்த விசித்திரமான அந்த தந்தையை சந்திக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து பாபா நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம யார், நம்மளோட ஐடென்டிட்டி என்ன, அதை பாபா இதில் சொல்கிறார். நம்மளை பற்றியும் டீப்பாக பாபா சொல்கிறாரு. தன்னுடைய அறிமுகமும் தர்றாரு. அப்போ விசித்திர ஆத்மானா என்ன? அவங்களுக்கு எந்த ஒரு தேகமும் கிடையாது. அந்த விசித்திர தந்தை அவர் அந்த பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவர். அவருக்கு எந்த ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மும் கிடையாது. அவருக்கு எந்த ஒரு உருவமும் கிடையாது. இதை பாபா விதவிதமான பேர் சொல்கிறார். இதில் அந்த நதி கடலோட கலக்குது, அதுக்கான மேலா இது. விதவிதமான பேர் சொல்கிறார். இது ஒரு காட்லி ஃபேமிலி மீட் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இன்றைக்கி உலகத்தில் கூட பாருங்கள், குடும்பங்கள் எப்படி இருக்குது. குடும்பங்கள் நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு. ஸோ சில நேரத்தில் அவங்க ஏதோ ஒரு திருவிழா, ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் டயத்தில் அவங்க எல்லோரும் சந்திப்பாங்க. இல்லை ஏதோ ஒரு செலிப்ரேஷன், பர்த்டே, கல்யாணம், அந்த நேரத்தில் அவங்க எல்லோரும் சந்திப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க சேர்ந்து ஃபன் பண்ணுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம யாரை சந்திக்கிறோம்? அந்த டியரஸ்ட் தந்தை, அந்த தந்தையை நம்ம சந்திக்கிறோம். ஏன்னா நம்ம பாபாவோட அவ்வளோ நாள் நம்ம தூரமாக இருந்தோம். அதனால் இந்த சந்திப்பு ரொம்ப ஸ்பெஷலான சந்திப்பு. இது இங்கே கிடைக்கிற இந்த ஃபியூ செகண்ட் முழு கல்பத்துக்கும் ஆதாரமாக ஆகுது. இந்த முழு கல்பத்துக்கும் ஆதாரம், முழு கல்பத்துக்கும் சப்போர்ட் ஆகுது இங்கே நம்ம பாபா கூட சந்திக்கிற இந்த கொஞ்சம் செகண்ட். ஸோ ஏன்னா இந்த சந்திப்புக்காக தான் இவ்வளோ ஜென்மமாக காத்துட்ருந்தோம். ஸோ இந்த ஈஸ்வரிய பரிவாருக்கான சந்திப்பு இது. இந்த சந்திப்பு இது எதுவும் ஒரு சாதாரண சந்திப்பு கிடையாது. பாபா சொல்கிறாரு, இப்போ பாபா உங்களுக்கு எல்லா பொக்கிஷத்தையும் திறந்துடுறாரு. அவர் வெறும் கையோடு வரதில்லை. அவர் வரும்போது நிறைய பொக்கிஷம் பாபா நமக்கு கொண்டு வர்றாரு. ஸோ இதுதான் பக்தியில் எப்படி காமிச்சிருக்காங்க, சாண்டா கிளாஸ். அது சாண்டா கிளாஸ் வரும்போது நிறைய கிஃப்ட்டு கொண்டு வர மாதிரி. அது யாரோட ஞாபகார்த்தம்? சிவபாபாவோடது. பாபா வரும்போது அவர் நிறைய பொக்கிஷத்தோடு வர்றார். அது ஓப்பனாக இருக்குது, யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது, நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம பாபா கூட அந்த சந்திச்சிட்டோமா, இல்லை ஒன்றும் சந்திக்க வேண்டியதாக இருக்கா? ஸோ இப்போ தாதி குல்சாரோட பார்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால் அதை மிஸ் பண்ணுறோமா? பாபா மிலனை ஃபிசிக்கலாக அந்த இதை மிஸ் பண்ணுறோமா, இல்லை நம்ம டெய்லி பாபாவோட அவ்வியக்த மிலன் பண்ணுறோமா? ஒவ்வொரு செகண்டும் பாபா கூட நம்ம அந்த பாபா மிலன் பண்ணணும். அதுக்காக நமக்கு உடல் தேவையில்லை பாபா கூட சந்திக்க. ஆனால் அந்த ஸ்மிருதியில் இருக்குமா, ஒவ்வொரு செகண்டும் பாபா மிலன் பண்ணணும், அவர் கூடவே இருக்கணும், அவரோட கம்பெனியில் இருக்கணும், ஒவ்வொரு செகண்டும் எனக்கு அந்த சான்ஸ் அப்படின்னு அந்த இதில் இருக்குமா? ஸோ இங்கே பாபா விதவிதமான பேர் தர்றாரு. இங்கே உங்களுக்கு ரொம்ப உயர்ந்த லாட்ரி கிடச்சிருக்கு, ஆன்மீக லாட்ரி கிடச்சிருக்கு அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ பாக்கியத்தின் லாட்ரி கிடச்சிருக்கு. நம்ம பாபா சந்திக்கும் போது அந்த பாக்கியத்தின் லாட்ரி கிடச்சிருக்கு. அடுத்து பாபா என்ன சொல்கிறாருன்னா, பாபா உங்களுக்கு அந்த பேனா கொடுத்துட்டாரு. நீங்கள் எவ்வளோ உங்கள் பாக்கியத்தை எழுதணும்னு நினைக்கிறீங்களோ எழுதிக்கலாம். அந்த பாக்கியத்தின் ரேகை எவ்வளோ இழுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ இழுத்துக்கலாம் இதில். ஸோ இங்கே பாபா நமக்கு எல்லா பிராப்தியும் கொடுக்குறாரு. அப்புறம் ஃப்ரீ ஹேண்டும் தந்துடுறார். உங்களுக்கு ஃப்ரீ கொடுத்துட்டார், நீங்கள் எவ்வளோ பாக்கியம் வேணுமோ எடுத்துக்கோங்க, எவ்வளோ பொக்கிஷம் வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஆனால் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோமா? என்னோடய பாக்கியத்தில் நான் திருப்தியாக இருக்கேனா, என்னோடய புருஷார்த்தத்தில் நான் திருப்தியாக இருக்கேனா? சில பேர் சொல்கிறாங்க இன்னும் திருப்தி இல்லை அப்படின்னு.
ஆனால் இப்போ நேரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இல்லைன்னா எப்பயுமே இல்லை. இப்போ அந்த பாக்கியத்தை வரைகிறதுக்கான நேரம். எவ்வளோ பாக்கியம் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இதுதான் அந்த நேரம். ஸோ இந்த மகான்தா இது இது எப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னா, எப்போ நான் வந்து பாபாவோட கனெக்டடாக இருக்கணும். அப்போ தான் வந்து உண்மையான அந்த ஆன்மீக அன்பு, உண்மையான அமைதி, உண்மையான அந்த திருப்தி இதெல்லாம் அனுபவம் பண்ண முடியும். ஆனால் எது வந்து நம்ம இதுலேருந்து தூரமாக கொண்டு போகுது, டைல்யூட் ஆக்கிடுது நம்ம அனுபவத்தை, அதை வந்து நான் செக் பண்ணும். எனக்கு எந்த விஷயம் வந்து என்னை பாபாட்டேன்னு தூரமாக கொண்டு போயிடுது, இல்லை அந்த நஷாவை குறைச்சிருது, இதெல்லாம் நானே எனக்குள்ளார செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நமக்கு தெரியும் என்னோட லிமிட் என்னது, எது வந்து என்னை வந்து தடுக்குது, பாபாவோட சதா இருக்கிறதுலேருந்து எது என்ன தடுக்குது அப்படின்னு பார்க்கணும் நானே. அடுத்து பாபா சொல்கிறாரு, இப்போ வந்து உங்களுக்கு கோல்டன் சான்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ இந்த சங்கம் யுகத்தில் எப்போ நான் வந்து இதயத்தோட மேரா பாபா என்னுடைய பாபான்னு சொல்கிறோமோ மனதால், அப்போ என்ன ஆகும், அப்போ நம்மளை வந்து பாபா அவரோட இதய சிம்மாசனத்தில் உட்கார வச்சிடுறாரு. நீங்கள் ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, பகவானோடைய இதய சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு? எந்த ஒரு மனிதராலையும் இந்த மாதிரி அன்கண்டிஷ்னல் லவ் கொடுக்க முடியாது. அந்த அன்பு கடலால் மட்டும்தான் இவ்வளோ அன்பு நம்ம கொடுக்க முடியும். ஸோ அடுத்து அவரோட இதய சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிறது, இது யாராலையும் யோசித்து பார்க்க கூட முடியாது. ஒரு இடத்துல பாபா சொல்கிறாரு, என்னுடைய இதய சிம்மாசனம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னா நீங்கள் எல்லாமே பண்ணலாம். நீங்கள் அதில் விளையாடலாம், படுக்கலாம், சேவை செய்யலாம், எல்லாமே அதில் பண்ணலாம். அவ்வளோ பெரிய இதய சிம்மாசனம், நீங்கள் என்ன வேணாலும் அதில் பண்ணலாம். யாருக்காவது இந்த மாதிரி பாக்கியம் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ உயர்ந்த பாக்கியம் நம்ம. ஆனால் எவ்வளோ நேரம் நான் இதில் ஸ்பெண்ட் பண்ணுறேன், எவ்வளோ நேரம் பாபாவோட இதய சிம்மாசனத்தில் இருக்கேன். ஸோ இதை பற்றி நம்ம யோசிக்கணும், சிந்தன் பண்ணும். நான் வந்து திருப்தியாக இருக்கேன் இந்த யோகாவில். ஆனால் இப்போ நமக்கு அந்த சான்ஸ் கிடச்சிருக்கு பாபாவோட இதய சிம்மாசனத்தில் இருக்கிறதுக்காக. சதா பாபா அதோட நிறுத்துறது இல்லை. இவ்வளோ கிஃப்ட் பாபா கொடுத்துருக்காரு, இப்போ இன்னும் கிஃப்ட் கொடுக்குறாரு. அடுத்து என்ன கிஃப்ட் கொடுக்குறாரு? ஒரு சின்ன குடும்பம் பாபா நம்ம கூட ஒரு உலகத்தை நம்ம கிஃப்ட் தராரு. அந்த உலகம் எப்படி இருக்குது? ரொம்ப சின்ன உலகம், ஒரு சந்தோஷமான உலகம், ஒரு பர்ஃபெக்டான உலகம். பாபா வந்து எவ்வளோ வந்து அன்லிமிட்டடாக இருக்கார், பேஹத்தாக இருக்கார். அப்போ இந்த உலகத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னது? நீங்கள் எது வேணாலும் அடையலாம், பிராப்தியே கிடையாது. இந்த ஸ்தூல உலகத்தை எடுத்துக்கோங்க, அதில் ஒரு டேகோட வருது. என்ன அது? இந்த உலகத்தில் எது வேணாலும் இருக்கலாம். ஒரு பேனாவாக இருக்கலாம், இந்த பில்டிங்காக இருக்கலாம், இந்த மனிதர்களாக இருக்கலாம். அதோட ஒரு டேகோட வருது, அதோட லேபிள் இருக்குது. என்னது? எதுவுமே நிலையானது கிடையாது இந்த உலகத்தில். இந்த பேனா இருக்குது, இது எவ்வளோ நேரம் வேலை செய்யும்னு தெரியாது. என்னுடைய உடலே எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியாது. எல்லாமே எப்போ வேணாலும் அது முடிஞ்சு போயிடும். எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி இருக்குது. அதுதான் இந்த உலகத்தோட ஸ்பெஷாலிட்டி. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்தில் எதை பார்க்குறீங்களோ அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அதில் ஒரு எக்ஸ்பைரி இருக்கும். ஆனால் பாபா கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டு இந்த சின்ன ஹாப்பி பர்ஃபெக்ட் வேர்ல்டு. இங்கே நீங்கள் எல்லாத்தையும் அடையலாம். அது வந்து சதாக்கான பிராப்தி. யார் இது சொல்கிறா? பரமாத்மா நமக்கு சொல்கிறார். இங்கே நீங்கள் கிடைக்கக்கூடிய பிராப்தி வந்து உங்கள் கூட சதா காலத்துக்கும் இருக்கும். அப்போ அந்த கிஃப்ட் நான் பாபாட்டேருந்து வாங்கிட்டேனோ, அப்போ நான் பாபாட்டேருந்து அந்த கிஃப்ட் வாங்கலைன்னா இப்போ தான் அந்த நேரம் அந்த கிஃப்ட் வாங்குறதுக்காக. ஸோ இந்த கிஃப்ட் எங்கே இருக்குது? அது பாபா கிட்ட இருக்குது. இந்த கிஃப்ட்டு பாபா கிட்ட இருக்குது. இந்த கிஃப்ட்டு பாபா கிட்ட இருக்குது. ஸோ அதனால் பாபாவே தான் என்னுடைய உலகம். அப்புறம் அவர் எனக்கு ஒரு உலகமும் கிஃப்டாக தர்றார். அப்போ நம்ம அந்த உலகத்தில் இருக்கும்போது என்ன ஆகுது? நம்ம சதா குஷியில் இருக்கும். அந்த அத்தீந்திரிய சுகங்கிற ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு ஊஞ்சல் ஆட பிடிக்கும்? யாருக்காவது பிடிக்காமல் இருக்கா? எல்லாருக்கும் பிடிக்குது ஊஞ்சல் ஆடுறது. அப்போ நம்ம இன்னும் பாபாவோட குழந்தையாக தான் இருக்கும். ஸோ எவ்வளோ உயர்ந்த பாக்கியம் பாருங்கள். இந்த ஊஞ்சல் வந்து எல்லா குழந்தைக்கும் பிடிக்கும். எங்கேயாவது ஊஞ்சல் பார்த்தா எனக்கும் பர்சனலாக ஊஞ்சல் ஆட பிடிக்கும். இப்போ கூட எனக்கு பிடிக்கும். அது ஒரு குஷி தருது. அப்போ பாபா இங்கே வந்து ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் யூஸ் பண்ணுறாரு. அப்போ இந்த ஊஞ்சல்ல என்னன்னா, நம்ம வந்து நம்ம மனசால் ஒரு உயர்ந்த ஸ்டேஜில் இருக்கும். பூமியை தொடுறதில்ல, இந்த பாடியை தொடுறதில்ல.
அப்போ என்னுடைய ஸ்திதி உயர்ந்ததாக இருக்குது. கீழ்நிலையான இதுலேருந்து நம்ம ஸ்திதி வந்து உயர்ந்ததாக இருக்குது. நம்ம மனசு வந்து ரொம்ப உயர்ந்த ஸ்திதியில் இருக்குது. நம்ம ஃபிசிக்கலாக இந்த உலகத்தில் இல்லை. அப்போ சதா வந்து இந்த அலௌகிக ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருங்க. இதில் கீழே விழுந்துருவோங்கிற பயம் கிடையாது, எந்த ஒரு பயமும் கிடையாது. இந்த ஊஞ்சல் ஆடுறது பிராப்திங்கிற அந்த ஊஞ்சல் மற்றும் குஷிங்கிற ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் எப்போ அனுபவம் பண்ண முடியும்னா நம்ம பாபாவோட உலகத்தில் இருக்கும்போது, அவரோட கிஃப்டை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம இதெல்லாம் அனுபவம் பண்ண முடியும். அப்போ பாபா சொல்கிறாரு, இந்த அத்தீந்திரிய சுகங்கிற ஊஞ்சல் ஆடும்போது என்ன ஆகும்? அப்போ நம்ம இந்த தேகபானத்திலேருந்து விடுபட்டு இருப்போம், எல்லா விதமான இம்பியூரிட்டிலேருந்து விடுபட்டு இருப்போம், பாடி கான்ஷியஸ்லேருந்து விடுபட்டு இருப்போம். இப்போ இந்த பாடி கான்ஷியஸ்லேருந்தும் விலகி இருக்கும்போது தான் நம்ம பாபா கொடுக்கக்கூடிய விஷயங்களை அனுபவம் பண்ண முடியும், பாபாவை அனுபவம் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் பாபா சொல்லக்கூடியது என்னது? நமக்கு உங்களை ஆத்மானு புரிஞ்சுக்கோங்க. அதாவது நான் இந்த தேகமே இல்லை. அப்போது நான் இந்த தேகத்துலேருந்து, இந்த மண்ணிலேருந்து விலகி இருக்கும்போது தான் அந்த பாபாவுடைய அந்த அத்தீந்திரிய சுகத்தில் ஆட முடியும். அப்போ நம்மள்ட்ட இப்போ 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று இந்த உலகத்துலேருந்து கஷ்டப்படுறது, இல்லை பாபா கொடுக்கக்கூடிய உலகத்துலேருந்து சந்தோஷமாக இருக்கிறது. எது வேணும் உங்களுக்கு? உங்கள்கிட்ட அந்த சாய்ஸ் இருக்குது. அப்போ நம்ம பாபாவோட உலகத்தில் தான் இருக்கும். நம்ம வந்து இங்கே யோசிக்கிறதுக்கு எதுவுமே அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஏஞ்சல் மாதிரி பறந்துக்கிட்டே இருக்க முடியும் பாபாவுடைய உலகத்தில் இருக்கும்போது. எப்படி பாபா இந்த உலகத்தில் வராரோ, அவர் இங்கே வரும்போது அவரோட இன்டென்ஷன் கிளியராக இருக்குது, நான் கெஸ்ட்டாக வந்திருக்கேன் அப்படின்னு. நம்மள தூய்மையாக்க வந்திருக்காரு, விஸ்வ கல்யாணுக்காக வந்திருக்காரு. அவர் ஒரு செகண்ட் கூட அதை மறக்கிறதில்ல. அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். அப்போ நான் பாபாவோட கம்பெனியில் இருக்கும்போது, அவருக்கு பக்கத்தில் இருக்கும்போது அவர் கூட இருக்கணும். அப்போ நம்ம மனநிலையும் பாபாவோட மனநிலை மாதிரி தான் இருக்கணும். நம்ம இங்கே ஒரு பர்பஸோடு வந்திருக்கோம், சும்மா வரல இங்கே. அப்போ தான் வந்து நம்ம சதா அந்த ஃபரிஷ்டா ஸ்திதி அனுபவம் பண்ண முடியும், இறைவனோட காரியத்தை செய்ய முடியும். அப்போ இந்த கிஃப்ட் நம்ம அனுபவம் பண்ணணும். நம்மளுடைய உலகமே பாபா தான். பாபா தான் என்னுடைய உலகம். நான் எது செஞ்சாலும் அவர் கூட தான் செய்யணும். அதனால் அந்த மாதிரி குழந்தைங்க சதா பாபாவோட கம்பெனியில் இருக்காங்க. அவங்க வந்து எல்லா காரியமும் பாபா கூட தான் செய்கிறாங்க. அவங்க சாப்பிட்டாலும் சரி, கிளாஸ் கேட்டாலும் சரி, பேசினாலும் சரி, அவங்க எந்த வேலை செஞ்சாலும் எல்லா சம்மந்தமும் பாபா கூட வச்சுப்பாங்க. பாபா கூட சதா அந்த தொடர்பு இருக்கணும். ஒவ்வொரு அடியும் நான் எப்படி எடுத்து வைக்கணும்? ஸ்ரீமத் படி தான் எடுத்து வைக்கணும். அப்போ பாபா என்ன சொல்கிறாரு? உங்கள் உலகமே பாபானா அப்போ அவர் எது சொன்னாலும் நம்ம செய்யணும். இதுதான் வந்து ரொம்ப உயர்ந்த பிராப்தி. பாபாவே எனக்கு கிஃப்டாக கிடைச்சிட்டாரு, அவரே எனக்கு வந்து உலகமாயிட்டார். அப்போ இந்த 2 விஷயத்த நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணலாம். நான் பகவானோட இதே சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கேன், எனக்கு வந்து பாபா இந்த அழகான உலகம் கொடுத்துருக்காரு. அப்போ நமக்கு அந்த உலகத்தோட ஆப்ஷன் இருக்கும்போது, அப்போ இன்றைக்கி நம்ம செக் பண்ணலாம், எவ்வளோ நேரம் நான் வந்து அந்த பாபாங்கிற உலகத்தில் இருக்கேன், இதை செக் பண்ணலாம். அப்போ இன்றைக்கி நீங்கள் இதை யோசிங்க, நான் எங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன்? நான் பாபாவோட இதே சிம்மாசனில் உட்காந்துருக்கேன்னா, நான் அந்த கிஃப்டை யூஸ் பண்ணுறேன்னா, பாபா கொடுக்குற கிஃப்டை நான் பாபா கொடுக்கக்கூடிய உலகத்தில் இருக்கேன்னா, இது இன்றைக்கி ஃபரிஷ்டா ஸ்திதிக்காக இந்த 2 விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு சின்ன தியானம் பண்ணி இதை முடிக்கலாம். இதில் வந்து ஒரு பாட்டு போடுவாங்க, என்னுடைய உலகமே பாபா தான், நான் எந்த கர்மம் செஞ்சாலும் பாபா நினைவில் செய்வேன், யாரை பார்த்தாலும் அந்த ஆத்மாவை பார்ப்பேன், அவங்களுக்குள்ளார உள்ள அந்த நல்ல குணங்களை வந்து நான் பார்ப்பேன், நான் எது செஞ்சாலும் பாபா கூட தான் செய்வேன் அப்படின்னு அந்த ஒரு மெடிடேஷன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நான் பாபா கூட எல்லா நேரமும் ஸ்பெண்ட் பண்ணணும், பாபாவோட இதே சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கணும். அந்த கிஃப்ட், அவர் கொடுத்த கிஃப்டை நான் யூஸ்